கவர்மெண்ட் ஊழியர் தன் பார்க்கக்கூடிய பணியை அப்படி திரும்ப பெற முடியுமா? நாங்கள் போக முடியாதுன்னு சொல்ல முடியுமா? சட்ட இடம் இருக்கான்னு கேட்கலையா? ஒரு வழக்கறிஞராக இருக்கீங்க. அப்போ அதையும் தாண்டி அவங்க சொல்ற காரணங்கள் அது கோர்ட்டுக்கு போனாலோ அல்ல அரசு தரப்போ ஏற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்கான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இயல்பாவே. சாதாரண சர்வேயர்கள், விஓ ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்க, தாசில்தார், வருவாய், வட்டாட்சியர், கோட்டாட்சியர் அலுவலகத்துல வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள், இல்ல ஆசிரியர்கள் எல்லாம் நியமிச்சிருக்காங்க. அதுக்காக தானே அவங்க ட்ரைனிங் எல்லாம் போயிருக்காங்க. வைங்களா, அவர்கள் சொல்கிறார்கள் மக்கள் படக்கூடிய கஷ்டத்தை பார்த்துட்டு 2 வார காலமாக அவருக்கு இது 13வது நாள். இப்ப ஞானேஷ்குமார் என்ன செய்வாரு? அவர் பக்க RSS காரரு. பரவாயில்ல, வேலை இடத்துல நீங்க ஈடுபட்டுக் கொள்ளுங்க, நாங்க ஒரு 5 லட்சம் RSS தொண்டர்களை நாங்க என்ன செய்யறோம், களத்துல இறக்கணும். என்ன ஆகும்? 5 வேளை தொழுகைக்கு பிறகு ஃபில் பண்ணி கொடுக்குறாங்க. தன்னார்வ தொண்டர்கள், அது போல சமூக அமைப்புகள், இயக்கங்கள் எல்லாம் களத்துல இறங்கி ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்தோம். 10,000 ஃபார்ம் கூட ஃபில் பண்ணப்படல. ஆனா உண்மையிலேயே சொல்கிறேன், என்னுக்கு SCR பேப்பர் தந்தாங்க, அந்த ஃபார்மை பார்த்தேன், நிச்சயமா முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏழை எளிய மக்கள்லாம் என்ன செய்ய முடியாது, கிராமத்து மக்கள்லாம் ஃபில் பண்ணவே முடியாது. 2002 ஜாபிதாவை யாருங்க பாப்பா? யார் சொல்றா? டிடிவி தினகரன் நார்த் இந்தியால பீகார் தேர்தலுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன அதோடைய முடிவுகள் ஒன்று தமிழ்நாட்டில் எதிரொலிக்குன்னு நான் நம்புறேன். அந்த லேபர் டிபார்ட்மெண்டா கொடுத்து அந்த ஐடி கார்டை வச்சு பதிவு செய்யலாம்னு சொல்றாங்க. அதான் நம்ம என்ன கேட்கிறோம், தாராவில, மும்பை தாராவில இருக்கக்கூடிய 5 லட்சம் தமிழர்கள் இருக்காங்க, ஓட்டு போட விடுறீங்களா?